கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் தேவனாகிய கர்த்தரே, அப்பா, இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உம்முடைய நேசக்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தியதுப்பா. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிந்தைகள், பல அவமானங்கள் இருந்தாலும் என் தேவனுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தியதற்காக, தாங்கியதற்காக, தப்புவிப்பதற்காக, பாதுகாத்ததற்காக, பராமரித்ததற்காக, போஷித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் வந்து கிரியை நடப்பிக்கட்டும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்து கிரியை நடப்பிக்கட்டும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேவச்சனமே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இது எப்பவுமே நம்ம கேட்குற செய்தி போல இல்லை. இட்ஸ் an anointed message today. இந்த வார்த்தை இன்றைக்கு, இந்த அபிஷேகம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் இன்றைக்கு நாங்கள் கேட்க இருக்கிற இந்த செய்தியினுடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும். எல்லா சத்துருக்கள் சிதறி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். நம்முடைய மார்னிங் டிவோஷனில் நம்முடைய சபையில் எஸ்தரின் புஸ்தகத்தை இப்பொழுதுதான் நாம் கடந்த வாரத்தில் வாசித்து முடித்திருக்கிறோம். இந்த எஸ்தர் புஸ்தகம் தோண்ட ஒரு பெரிய புதையலாக இருக்கிறது. ஆமென். நம்ம நிறைய முறை எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். குறிப்பாக இந்த பூரிம் நாட்களில் நம்ம வாசிப்போம். பூரிம் இந்த ஆண்டு மார்ச் 2 வருகிறது. The eve of March 2. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பாக கெய்ரோஸ் ஸ்கெப்டர். இது கெய்ரோ அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை, நம்ம கற்றுக்கலாமே. கெய்ரோ என்றால் ஏற்ற வேலை. கெய்ரோ என்றால் என்னது? ஏற்ற வேலை. ஸ்கெப்டர் என்றால் செங்கோல். நம்மளுடைய ராஜாவுடைய கரத்தில் இருக்கிற செங்கோல். அந்த செங்கோல் கிட்ட இருந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா தயை கிடைக்கும். தட் இஸ் ஃபேவர். அப்போ ஏற்ற வேளையில் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தயை செய்ய போகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஏற்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க போகிறார்? தயையை கட்டளையிட போகிறார். அந்த தயையை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் காத்திருக்க போகிறோம். நமக்கு பல நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போனா, எனக்கு இம்மீடியட்டாக வேணும். எப்படி வேணும்? உடனே வேணும். 2 minutes நூடுல்ஸ் மாதிரி எனக்கு பிளெஸ்ஸிங்கும் உடனே வேணும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, ஐ நீட் பிளெஸ்ஸிங்ஸ் இமீடியட்லி. ஐ டோன்ட் வாண்ட் டு வெயிட். நோ மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், when it is not God's time, you cannot force it. அது கர்த்தரோட வேலையா இல்லைனா நீ ஃபோர்ஸ் பண்ண முடியாது. But when it is God time, you cannot stop it. ஆனால் அது கர்த்தருடைய வேலைனா உன்னால் என்ன பண்ண முடியாது? நிறுத்த முடியாது. யூ கேனாட் ஃபோர்ஸ் காட்ஸ் டைம் அண்ட் யூ கேனாட் ஸ்டாப் காட்ஸ் டைம். கர்த்தருடைய நேரத்தை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இப்போவே வேணும், உடனே வேணும் நீங்கள் கேட்டு வாங்கவும் முடியாது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தடுக்கவும் முடியாது. நெக்ஸ்ட் கோட் சொல்லுது, டோன்ட் ரஷ் வாட் காட் இஸ் டேக்கிங் டைம் டு ப்ரிப்பேர். ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக நேரத்தை எடுக்கும் பொழுது நீ ஏன் ரஷ் பண்ணுற? நீ ஏன் அவசரப்படுற? நீ ஏன் பதற? அவசரப்படாத. டோன்ட் பி இம்பல்சிவ். அவசரப்படாதீங்க. வெயிட். டோன்ட் ரஷ் when God is taking time to prepare. Trust God's timing. ஆண்டவருடைய நேரத்தை நம்புறீங்களா? ஆண்டவருடைய கைரோஸ் நேரத்தை நம்புறீங்களா? கைரோஸ் என்றால் ஏற்ற வேலை. ஏற்ற வேளையில் ஆண்டவர் உனக்கு தயவு கொடுப்பார் மகனே. வெயிட் பண்ணு, காத்திரு. When you wait, something bigger is going to come. When you want immediately, it is going to be as normal. நார்மலானது வேணுமா? அன்யூஷுவலாக பெரிய விஷயம் உங்களுக்கு வேணுமா? பெரிய விஷயம் வேணும்ல, அப்போ வெயிட் பண்ணு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். தேர்ட் சொல்லுது, ஹார்ட் டைம்ஸோ பேட் டைம்ஸோ, ஹார்ட் டைம்ஸ், பேட் டைம்ஸ், ஆர் டஃப் டைம்ஸ், ஐ ஸ்டில் ஹாவ் ஃபெய்த் இன் காட். விஷயமே நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெய்த், நமக்குள்ளே இருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி சமையலில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம குக் பண்ணுறோமோ, நமக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட், முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா அந்த ஃபெய்த். அது நல்ல நேரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப கடினமான பாதைகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷத்தின் பாதைகளாக இருந்தாலும் சரி,
விசுவாசத்தை மாத்திரம் நம்ம விட்டுறக்கூடாது. அந்த விசுவாசம் தான் நமக்கு காரியங்களை செய்ய போகிறது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எந்த நேரத்திலையும் என் பிள்ளை விசுவாசமா இருக்கிறதுங்கிறத கர்த்தர் பார்க்கிறபடி நீங்க விசுவாசமா இருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, ஆண்டவர் இதை அனுமதிக்க மாட்டாரு, என்ன நெருப்புல தூக்கி போட விட மாட்டாரு, கடைசி வரைக்கும் நம்பினாங்க. ஆனாலும் என்ன நடந்தது? நெருப்புல தூக்கி போட்டாங்க. அப்பயும் அவங்க விசுவாசிச்சாங்க. அதனால தான் ஆண்டவரே உள்ள வந்தார் அவங்கள மீட் பண்றதுக்கு நெருப்புக்கு நடுவில். இந்த மாதிரி இருக்கா உங்களோட ஃபெய்த்? How is your faith this morning? உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? இந்த உலகத்துல பல பேர் விசுவாசத்திலிருந்து வழுவி போகிற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார். விசுவாசத்தை ஒரு போதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, ஹாவ் மோர் ஃபெய்த். ஹாவ் மோர் ஃபெய்த். இன்றைக்கு கர்த்தர் நம்ம சபையில் ஊற்ற போகிற ஒரு உன்னதத்தின் அபிஷேகம் என்னவென்றால் இசக்கரின் அபிஷேகம். இது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறதே. திருப்பிக் கொள்ள போகிறோம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 நாளாகமம் 12 நம்ம அனைவருமே எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 12:32. வாசிங்கம்மா. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. இந்த வசனத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் டீப்பாக ட்ராவல் பண்ணி பார்க்கணும். நமக்கு தெரியும் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 12 பிள்ளைங்களோட ஒருத்தரோட பேர் தான் என்னது? இசக்கர். அந்த இசக்கர் புத்திரருக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை கொடுத்துருக்கார். ஓகே, அது என்ன கிஃப்ட்னு பாருங்க. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து. யாரு? மீதி இஸ்ரவேலர்கள்லாம் என்ன செய்யணுங்கிறத அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. இப்போ தேவன் இவர்களுக்கென்று ஒரு விசேஷமான ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். வாட் இஸ் த சீசன்? வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்? நம்மை சுற்றி என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது? ஆவிக்குரிய உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவற்றை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகம் தான் இந்த இசக்கருடைய அபிஷேகம். ஆமென். நம்ம பார்க்கிறோம், தானியேல் குறித்து ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இந்த சப்ஜெக்ட்குள்ள நான் மறுபடியும் செல்ல விரும்புகிறேன். தானியேல் 3 சமஸ்தானங்களுக்கு 3 கிங்டம்ஸ்க்கு அவர் அட்வைசராக இருந்தார். அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், ராஜாக்கள் மாறுறாங்க. நேபுகாத்நேச்சாரு, தரியு, கோரேஸ் என்று 3 ராஜாக்கள் மாறாங்க. 3 ராஜாங்கம் மாறுது. ஆனால் தானியேல் மாத்திரம் அப்படியே இருக்கார். ஏன்? காலாகாலங்களுக்கு அறிவுரை சொல்லும்படி, போதனை சொல்லும்படியான அபிஷேகம் அவர் மேலே இருந்தது. அவருடைய அபிஷேகம் தான் அவரை நிற்க வைத்தது. அவரை தொட யாராலே முடியல. ராஜாக்கள் மாறுறாங்க, ராஜ்யங்கள் மாறுது. பாபிலோனுக்கு அப்புறம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் மாறுது. ஆனால் தானியேல் அப்படியே நிற்கிறார். ஏன்? It was the anointing upon Daniel and it was the anointing of Issachar. அந்த இசக்கருடைய அபிஷேகம் பாருங்க, காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை. எப்படி? திரும்பி படிங்க. காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைம்ஸ். நமக்கு தெரியல இது என்ன டைமு, நம்ம பேசலாமா, நம்ம பேசக்கூடாதா, நம்ம பாஸ் கிட்ட பேசுகிற டைமா, நம்ம பிரின்சிபல் கிட்ட இந்த இஷ்யூவை கொண்டு போகிற டைமா? இல்லை, நமக்கு தெரியல. we do not understand the times. That why we are making a big confusion in our life. But today the anointing of Issachar is going to come upon us. இன்றைக்கு ஆண்டவர் இந்த இசக்கரின் அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்க போகிறார். நாமோ இந்த காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல they are understanding the time and understanding the seasons and understanding the opportunities. Opportunities என்றால் என்ன தமிழில்? வாய்ப்பு. கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுப்பாரு.
கதவை திறப்பாரு. அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை நம்ம கிராப் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு முறை நம்ம வாய்ப்பை தவறிட்டோம்னா திரும்பியும் அந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அபிஷேகம் பாருங்க, காலங்களுக்கு தகுந்த யோசனை, காலங்களுக்கு தகுந்த யோசனை, காலங்களுக்கு தகுந்த யோசனை. திஸ் இஸ் சம்திங் தட் ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட். டிசர்ன்மெண்ட் என்கின்ற வார்த்தை நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க, பகுத்து அறிதல். என்னது? பகுத்தறிதல், நுண்ணியமாக பகுத்தறியது. நம்ம வீட்டில் நல்லா தானே இருந்தோம், எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தோம், எல்லாம் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். திடீர்னு எப்படி இந்த ஆர்கியூமெண்ட் வந்தது? திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை வந்தது? என்ன நடந்தது? we need to discern. ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது? what is the problem's root cause? இந்த ப்ராப்ளத்தினுடைய வேர் என்ன? this is spiritual discernment. இந்த spiritual discernment தேவன் ஆவிக்குரிய வரங்களாக நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆவிக்குரிய வரங்கள்ல ஒரு வரம் என்னது? ஆவிகளை பகுத்தறியத்தக்கதான ஒரு வரம். நம்மை சுற்றி என்ன நடக்குது, இந்த சீசன்ல நடக்குது, இந்த டைம்ல என்ன நடக்குது, நம்ம இந்த வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாதா, எந்த நேரத்தில் என் வாயை திறக்கணும், எந்த நேரத்தில் நான் வாயை திறக்க கூடாதுங்கிறது நமக்கு தெரியணும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் இசக்காரனுடைய அபிஷேகம். and this is the foundation in the spiritual mapping. spiritual mapping என்றால் என்ன? நம்ம இப்போ நம்முடைய சபைக்கான நிலத்திற்காக தேடிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை நமக்கு திறக்க வேண்டும். த ரைட் டைமில் இந்த ரைட் மெசேஜ் நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. இசக்கரின் அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சபையில் இன்னைக்கு ஊற்ற போகிறார். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த டைம் அண்ட் ஆல்சோ இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணுன்றதையும் அவர் நமக்கு போதிக்க போகிறார். உங்கள் மீது என் கண்களை வைத்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், ஆலோசனை சொல்ல போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த இசக்கரோட அனாயிண்டிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வல்லமை உள்ளது. ஸோ இதற்கு என்ன தேவைன்னா நாலேஜும் தேவை, பகுத்தறிதலும் தேவை. பகுத்தறிதல்னா எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியும். 6 அறிவு நமக்கு மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பகுத்து அறிதல், அது மீதி உயிரினங்களுக்கு அந்த பகுத்தறிவு இல்லை. ஸோ இது எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தே சீக் த விஸ்டம் ஆஃப் காட் த்ரூ த வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஞானமே கிடைக்க போகுது. என்ன நம்ம நடக்கணும், என்ன நம்ம பேசணும், என்ன நம்ம செய்யணும், ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு நமக்கு டைரக்ஷன், நமக்கு போக வேண்டிய திசையை நமக்கு காண்பிக்க போகிறது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த இசக்கரின் அபிஷேகம் பெற்றவர்களுடைய குணாதிசயங்கள் 5 சொல்லிவிட்டு இந்த இசக்கரின் அபிஷேகம் பெற்ற ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இசக்கரின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? they will be an intercessory prayer warrior. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மீதி பேருக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிற ஒரு ஜெப வீரனாக வீராங்கனையாக அவங்க இருப்பாங்க. அவங்களோட ஹார்ட் ஃபுல்லாக அவங்க ப்ரே பண்ணணும். அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க கம்யூனிட்டிக்காக, அவங்க சமுதாயத்துக்காக, அவங்க தேசத்துக்காக அவங்க என்ன செய்வார்கள் என்றால் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். எடுத்துக்கொள்ள போகிறோம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். வாசிங்கம்மா. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. இங்க சொல்லுகிறார்கள் பாருங்க, தேவனாகிய ஆண்டவர் என்ன காரியத்தை கட்டளையிடுகிறார் பாருங்க. எருசலேமுடைய மதில்கள் மேல பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்கள். எப்படி நைட்ல எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸை, பெரிய பெரிய பில்டிங்ஸை, பெரிய பெரிய விஐபிஓஸ் ஓட வீடெல்லாம் யார் காவல் காக்குறாங்க? வாட்ச்மேன் காவல் காக்குறாங்க, ஜாமக்காரர்கள் காவல் காக்குறாங்க. ஆனால் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸ்பிரிச்சுவல் வாட்ச்மேன், ஆவிக்குரிய ஜாமக்காரர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, பகல் முழுசும் ப்ரே பண்ணுறாங்களாம், ராத்திரி முழுசும் ப்ரே பண்ணுறாங்களாம். ஆண்டவர் கூட அவங்க கனெக்டடாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த பாரத்தை அவங்களுக்கு போடுவார். அந்த பாரத்தினால் அவங்க ப்ரே பண்ணும் போது அந்த மக்களுக்கு விடுதலையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் தட்டி எழுப்புவார், ஊழியக்காரர்களை தட்டி எழுப்புவார், ஜெப ஆவியை பெற்ற மனிதர்களை தட்டி எழுப்புவார், தூங்க விட மாட்டார். அது மாத்திரம் இல்லை,
இந்த வசனத்தை நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஆனால் கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு வந்தார். 7ஆம் வசனம் வாசிப்போம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்குகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நம்மளோட பிரேயர்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஓகே, ப்ரே பண்ணிட்டேன், ஓகே, இந்த வாரத்துக்கு இந்த ப்ரேயர் போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம ப்ரேயரு அவரை உட்காரவே விடக்கூடாதாம். இந்த வசனத்தில் பாருங்களேன், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்குகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நம்ம பிரேயர்ஸ் ஆண்டவரை உட்காரவே விடக்கூடாதுங்க. கிவ் ஹிம் நோ ரெஸ்ட். ஆண்டவருக்கு என்ன கொடுக்காதீங்க? ரெஸ்ட்டே கொடுக்காதீங்க. அந்த மாதிரி உங்கள் பிரேயர்ஸ் என்ன பண்ணும்? இங்கே பூமியிலேருந்து புறப்பட்டு போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். நம்முடைய நிலத்திற்கான ஜெபம் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நான் ஒரு நாளில் கணக்கெடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 குழுவினர் சேர்ந்து ஜபிக்கிறாங்க. ஒரு நாளும் அல்லும் பகல்லையும் இரவில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவரை அமர்ந்திருக்கவே விடவில்லை. we are not giving God rest and God is going to surely bless us this year. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்மளுடைய பிரேயர்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எருசலேமை ஸ்திரப்படுத்துற வரைக்கும், எருசலேம் ஆண்டவர் பிளஸ் பண்ற வரைக்கும், GI 611 சபையை பிளஸ் பண்ற வரைக்கும், உங்களை பிளஸ் பண்ற வரைக்கும் அவரை உட்கார விடாதீங்க. அவர் உட்கார விடாதீங்க. Give him no rest, give him no rest, give him no rest until he establishes you. இரண்டாவது, spiritual awakeness and spiritual alertness. நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது இசக்கரின் அபிஷேகத்திற்கு உரிய குணாதிசயங்கள். அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம்? அமைதியாகவே இருக்க மாட்டாங்களாம், ஹைட் பண்ண மாட்டாங்க. they will rise and shine for God. they are very strong and alert in the God. திருப்பிக் கொள்ள போகிறோம் ஒரு ஆப்போசிட்டான எக்ஸாம்பிளை குறித்து. த புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 18 20 நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது. இங்கே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் என்ன? நசரேய விரதம். அவன் நசரேய விரதம் இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்தவன் தான் சிம்சோன். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டான். கர்த்தர் வெளிப்படுத்தலாம்னு சொன்னாரா? படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரா? படுத்தக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இவன் செய்தது என்ன? தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்தினான். தன்னுடைய பலன் எங்கே இருக்குன்றதை சொல்லிட்டான். அவள் உடனே தன்னுடைய தலைமயினுடைய 7 ஜடைகளையும் சிறைப்படுத்தி அவனை சிறுமைப்படுத்தினதை நம்மளால் பார்க்க முடிகிறது. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் காட். This is against the anointing of God. இந்த மாதிரி இந்த சிம்சோனுக்கு ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸே இல்லை. இந்த லேடி யாரு? இவையே நம்ம கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு வரா? இவளால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்? இல்லை நம்மளால் இவளுக்கு என்ன ஆதாயம் வரும்? தேவ ஜனமே, இன்னைக்கு மீதி பேர் ஏன் உங்ககிட்ட பழக வராங்க? With what intention is that particular person is coming to you and talking? Discern. காரணம் இல்லாமல் ஏன் வராங்க? பல பேர் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் உள்ளே வந்து ஊடுருவி அவசியம் இல்லாத பிரச்சனைகள், அவசியம் இல்லாத காரியங்களை கொண்டு வருகிறாங்க. இந்த தெளிலார் யாருங்கிறத நம்மளுடைய சிம்சோன் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கல. he missed it. so he missed the anointing of God. அவன் மிஸ் பண்ணிட்டான். ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் இழந்து போனான். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெரியும். கடைசியாக ஒரே ஒரு தடவை எனக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லி அவன் கேட்கும்போது ஆண்டவர் பலன் கொடுக்குறாரு. அந்த பெரிய அந்த தூண்களில் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கைகள் கட்டப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அவன் பிடித்து இழுக்கும்பொழுது அந்த 2 தூண்களும் சரிந்து அங்கே இருக்கிற எல்லா பெலிஸ்தியர்களையும் கொன்று போட்டது நமக்கு தெரியும். ஸோ ஹீஸ் அ ராங் எக்ஸாம்பிள். இன்றைக்கு நம்ம எந்த மனிதர் நம்ம இடத்துல வரும்பொழுது என்னென்ன காரியங்களோடு நோக்கங்களோடு வருகிறார்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஷார்ப் ஆஸ் எ சர்பென்ட். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள்னா ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. தேவச்சனமே,
மூன்றாவது, இந்த இசக்காரனுடைய அபிஷேகத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் த டைம்ஸ். நம்முடைய வேத புஸ்தகத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகும், என்னாகும், உபாகம் என்று அப்படியே வரிசையாக வருதுல்ல. அது வந்து குரோனோஸ் டைம் என்று சொல்வார்கள். அது வந்து கால வரிசைப்படி சீக்வென்ஷியலாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக் டைம் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் கெய்ரோஸ் மொமெண்ட். நம்முடைய சபை, நம்மளுடைய இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஏற்ற வேலை. ஸோ ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுற அந்த ஏற்ற வேலை என்னோட லைஃப்பில் எப்போன்றது நமக்கு தெரியணும். God is releasing the kingdom discernment and the knowledge. காலங்களை நம்ம முதல் வசனம் படிச்சோமே, சொல்லுங்க, காலங்களை அறிந்து யோசனை சொல்லத்தக்க. காலங்களை அறிந்து யோசனை சொல்லத்தக்க. நாலாவது, இந்த அபிஷேக பெற்றவர்கள் பாருங்க, எப்பெல்லாம் துன்மார்க்கத்தின் செயல்கள், இருளின் அதிகாரங்கள் நிலவுகிறதோ அவங்க எழுந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க எழுந்து பெரிய காரியங்களை செய்வாங்க. ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜி என்றால் திட்டம். கிறிஸ்தவர்கள் ஏதோ நம்ம செய்கிறோம், என்னமாச்சும் நம்ம செய்யலாம், எப்படியாவது செஞ்சு முடிக்கலாம், இல்லை. ஸ்ட்ராட்டஜி என்றால் திட்டம். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுதான் இந்த ப்ரொசீஜர், இப்படி தான் நான் செய்வேன்றது தான் கிறிஸ்தவர்களுடைய ஸ்டைலாக இருக்க வேண்டும். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கர்த்தருடைய பெரிய வெற்றியை தனக்கு மாத்திரமல்ல தன் குலத்திற்கே வாங்கி கொடுத்த ஒரு பெரிய ராணியை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், எஸ்தர் மகாராணி. when the wickedness raised, பெரிய துன்மார்க்கம், பெரிய துரோகம், பெரிய ஒரு அழிவு தன்னுடைய தேசத்துக்கு நாராக எழும்பும் போது எஸ்தர் ராஜாத்தி என்ன ஃபாலோ பண்ணாங்க? எடுத்த உடனே போய் சொல்லிட்டாங்களா? எடுத்த உடனே போய் புலம்புனாங்களா? எடுத்த உடனே போய் கத்துனாங்களா? இல்லை. she followed strategic action. அவங்க ஆக்ஷன் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆக்ஷன் எப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருந்தது. திட்டமிட்டு செயல்பட்டார்கள். ஐந்தாவது, இந்த எசக்கரினுடைய அபிஷேகத்தில் இருக்கிறவங்க தீவிரமான பக்தி வைராக்கியம். எப்படி? தீவிரமான பக்தி வைராக்கியம், ராடிக்கல் டிவோஷன் டுவர்ட்ஸ் காட். அவங்கள யாராலையுமே அசைக்க முடியாது, அவங்கள யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க ஆண்டவர், அவங்களுக்கு நடுவில் யாருமே வரவே முடியாது. மொர்தகாயை ஆமான் வந்து த்ரெட்டன் பண்ணான், என்ன வணங்குன்னா. மொர்தகாயை வணங்கினாரா? வணங்கலை. என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர் வணங்கினாரா? வணங்கலை. எவ்வளோ த்ரெட்டன் வந்தாலும் நம்ம பார்க்குறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நம்ம பார்க்குறோம் தானியேல், இந்த வேதத்தில் உள்ள ஜாம்பவான்கள் அனைவருமே கர்த்தரை மாத்திரம்தான் தீவிரமாக பக்தி வைராக்கியம் கொண்டு இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். உங்களையும் கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால், உங்களுக்கும் இப்பேற்பட்ட உன்னதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமானால் இந்த இசக்கரின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். காலங்களை அறியத்தக்கதான, யோசனை சொல்லத்தக்கதான ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். அப்படி ப்ரே பண்ணலாமா? லெட்ஸ் ப்ரே. தனித்தனியாக ப்ரே பண்ணுங்க. எந்த நேரத்தில் என்ன காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா, நான் அந்த காரியம் செய்து முடித்த பிறகு தான் யோசிக்கிறேன், நம்ம இதை செய்யாமல் இருந்திருக்கலாமோ, நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாமோ, நம்ம இதை பேசாமல் இருந்திருக்கலாமோ, இந்த பணத்தை கட்டாமல் இருந்திருக்கலாமோ, இந்த நபர்கிட்ட காண்டாக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ. டுடே காட் இஸ் கோயிங் டு அனாயிண்ட் யூ வித் இசக்கர்ஸ் அனாயிண்டிங். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த விசேஷமான காலங்களை அறியத்தக்கதான அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க போகிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 5 முறை இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் இந்த காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க போகிறோம். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுமான கர்ணேஷ்னா, இருங்கம்மா, எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடினால் கால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, நோ த டைம்ஸ். என்னுடைய ஃபர்ஸ்ட் சப் டாபிக், நோ த டைம். காலங்களை அறியுங்கள், காலங்களை அறியுங்கள். இங்க ராஜா யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறார் பாருங்க. ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா, எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ராஜா. இந்த ராஜா யாரு? 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அவர் அரசாள்றார். எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த ராஜா யாருக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கிறார் பாருங்க.
ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும், the law of justice, the law and judgment, இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சவர்களிடத்துல தான் அவர் பேசுவது வழக்கமானது. கால கால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி. ஸோ இங்கே இந்த சமஸ்தானத்தில், இந்த கிங்டம்ல என்ன ப்ராப்ளம் வந்தது? இந்த 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா 180 நாள் அளவும் என்ன செய்கிறார் என்றால் விருந்து பண்ணுகிறார். முதல் தரமான திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. முதல் தரமான எல்லா சாப்பாடும் எல்லா காரியங்களும் ரொம்ப லாவிஷான ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது, ஒரு பெரிய ஃபீஸ்ட். அப்போ 127 நாட்டிலேருந்து வர பிரதானிங்க, பிரபுக்கள், ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அங்கே விருந்து உண்டு களிப்பாக இருக்கிறாங்க. இந்த வேளையில் ராஜா தன்னுடைய ராணி ஆகிய வஸ்தியை வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ 7 பிரதானிகளில் ஒருவர் போய் அந்த அம்மா கிட்ட சொல்ல, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இட் வாஸ் அ நார்மல் திங், இட் வாஸ் அ வெரி நார்மல் திங். ஆனால் அந்த வேளையில் அந்த அம்மா அந்த செய்த ஒரு காரியம் தேசத்தில் ஒரு பெரிய கிளர்ச்சி, ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த அம்மாவுடைய சூழ்நிலை நம்ம யோசிப்போமே. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 180 நாள், 6 மாதம் என்ன பண்ணுறாங்க? உட்காந்து சாப்பிட்றாங்கப்பா. அந்த நேரத்தில் என்னவும் பண்ணுறாங்க? சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, திராட்சரசம் பருகிறாங்க. அப்போ ஸ்டெடியாக இருப்பாங்களா? அவங்க மைண்டு ஸ்டெடியாக இருக்குமா? இல்லை. அப்போ ஒரு பெண்ணை, இந்த ராணி ஆகிய வஸ்தியை அவர்கள் வரவழைக்கிறார்கள். அந்த ராணி யோசிச்சு பார்க்குறாங்க, நான் எப்படி இத்தனை ஆண்களுக்கு நடுவில் நான் செல்ல முடியும்? அவர்கள் நிலை தருமாறி இருக்கிற நேரத்தில் நான் எப்படி செல்ல முடியும்? நான் வரமாட்டேன் என்று சொல்லிட்டாங்க. அவங்களும் யார் என்று பார்க்கும்போது தரியு ராஜாவுடைய அக்காவின் மகளாக்கும் இந்த வஸ்தி. அவங்க ஆல்ரெடி ஒரு ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க ப்ரைடில் சொன்னாங்களோ இல்லை அந்த சூழ்நிலையை பார்த்து சொன்னார்களோ, ஆனால் அவங்க சொன்ன காரியம் தப்பாயிருச்சு. உடனே அவளுடைய ஸ்தானம் அவளை விட்டு படி போனது. ஏன்? இட் வாஸ் நாட் ரைட் டைம், இட் வாஸ் நாட் த ரைட் வேர்ட், இட் வாஸ் நாட் த ரைட் டைம். அவங்களுக்கு தெரியல. ஷீ குட் நாட் டிசர்ன். தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியல? புரிஞ்சிக்க முடியல. ஷி ரியாக்டட் ராங்லி. அவங்க தவறாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நான் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ராஜா அதை புரிந்து கொள்ளலை. சரி, அந்த ராஜா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம். உடனே என்ன பண்ணுறாரு? அவங்க பிரதானிகள் கிட்ட கேட்குறாங்க. அதில் மெமுக்கான் சொல்கிறாரு, இல்லை, அவங்க உங்களுக்கு மட்டும் அநியாயம் செய்யலை ராஜா, இந்த தேசத்துக்கே அநியாயம் செஞ்சுட்டாங்க. புது டிக்ரி, புது கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று 19வது வசனத்தில் சொல்லுகிறது. ஒரு புதிய ராணியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ராயல் டிக்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் டுடே இஸ் நீடட் போத் த வேஸ். ரெஸ்பெக்ட்டுங்கிறது, மரியாதைங்கிறது 2 சைடும் தேவைங்க. மனைவிக்கும் டிக்னிட்டி இருக்குது, கணவனுக்கும் டிக்னிட்டி இருக்குது, பேரண்ட்ஸ்க்கும் டிக்னிட்டி இருக்குது, சில்ட்ரனுக்கும் டிக்னிட்டி இருக்குது, இன்லாஸ்க்கும் டிக்னிட்டி இருக்குது. அதாவது மாமனார் மாமியார் அவங்களுக்கும் டிக்னிட்டி இருக்குது, மருமக்கள்மார்களுக்கும் டிக்னிட்டி இருக்குது. ஸோ த டிக்னிட்டி, த ரெஸ்பெக்ட் பிலாங்ஸ் டு எவ்ரி ஹியூமன் கைண்ட். ஆனால் இந்த இடத்துல இந்த ரெஸ்பெக்ட் பண்ண தவறுதனால இந்த குயின் வஸ்தி என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரளயமாக மாறி அவளுடைய ஸ்தானத்தில் இருந்து அவளை தள்ளிவிட்டாங்க. இப்போ அடுத்த காலத்துக்கு நம்ம வரப்போகிறோம். 2வது காலம், 3வது காலம். அட் திஸ் டைம், முதல்ல நோ த டைம் நம்ம படித்தோம்ல, இப்போ அட் திஸ் டைம், இப்படிப்பட்ட காலத்தில் வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். வஸ்தி தன்னுடைய ராஜ மேன்மை இழந்த பிறகு என்ன காரியம் செய்கிறார்கள் என்றால், 127 நாடுகள்லையும் பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க. அழகிய இளம் பெண்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். அந்த இளம் பெண்களுக்கு 1 வருடம் சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்த பிறகு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. அந்த ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய கண்களில் யாருக்கு தயை கிடைத்தது என்றால், எஸ்தருக்கு தயை கிடைத்தது. இந்த எஸ்தர் யார்? ஒரு அனாதை பெண். தாய் தகப்பன் இல்லாதவங்க தான் இந்த எஸ்தர். ஆனால் இந்த எஸ்தருக்கு முதல்ல தன்னுடைய அண்ணனாகிய மொர்தெகாயுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணி ஆண்டவர் அவளை
தத்து எடுத்து அவங்க அண்ணன் முதல்ல வளர்க்குறாரு. அப்போ அனாதை என்கின்ற ஸ்டேட்டஸ் அந்த அம்மாவுக்கு போய் மகள் என்கின்ற ஸ்டேட்டஸில் அவங்க வராங்க. ஆமேன். அடுத்தது அந்த அடையாளம் எப்படி மாறுது பாருங்க. இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டில் இந்த அம்மாவும் அனுப்புகிறாங்க. ஷீ இஸ் அ டீனேஜ் கேர்ள். அவங்க ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை. அப்போ எல்லாரும் போன மாதிரி இந்த பெண்ணும் போகிறாங்க. ஒரு வருஷம் அவங்களுடைய அந்த பேலஸில் தான் அவங்களுக்கு அந்த சுத்திகரிப்பின் காரியங்கள் நடக்கும். 6 மாதம் சுத்திகரிக்கிறாங்க. 6 மாதம் பியூட்டி திங்ஸ்லாம் நடக்குது. அவங்கள அழகு பண்ணுற அந்த காரியங்கள்லாம் நடக்குது. நம்ம 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னால் நமக்கு தெரியும். ஆனால் எல்லாருடைய கண்களிலும் ஒரு மனுஷிக்கு தயை கிடைக்குமானால் அது எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தது. ஃபைனலாக யாருடைய கண்ணில் தயை கிடைக்குதுன்னா ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்குது. அவங்க ராணி ஆயிடுறாங்க. ஸோ அனாதையாக இருந்த ஒரு பெண்ணு மகளாகிறாங்க. மகளாக இருந்தவங்க மொத்த ராஜ்யத்துக்கு என்னவா மாறிடுறாங்க? ராணியாக மாறிட்டாங்க. த லைஃப் இஸ் செட்டில்டு. ஷீ இஸ் செட்டில்டு. இவ்வளோ நாள் தான் பட்ட கஷ்டம், தான் பட்ட அவமானம், தான் பட்ட நெருக்கம் யாருமே இல்லை. இப்போ மொத்த அதிகாரமும் யாரோட கருத்தில் இருக்குது? எஸ்தர் கருத்தில் இருக்குது. பட் இந்த இடத்துல ஒரு பிளாட் ட்விஸ்ட் நடக்குது. ஆமான் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமானவன் அவன் யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஆகாகியனாகிய அம்மேத்தாவின் குமாரனாகிய ஆமான். அவன் யாரோட வழியில் வந்தவன் நம்ம பார்க்கும் பொழுது அமலேக்கியருடைய வழியில் வந்தவன். யார் இந்த அமலேக்கு? 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் நடந்தாங்களே வனாந்தரத்தில், அவர்கள் நடந்து கொண்டிருக்க அந்த நடுவில் அவர்களை அட்டாக் பண்ண வந்தவன் தான் அந்த அமலேக்கியன். அமலேக்கியனை விட்டு விடாதபடிக்கு முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பார். அவருக்கு கட்டளை போட்டிருப்பார். ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்ணியிருப்பார்? அழிச்சிருக்க மாட்டார். கொள்ளையிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார், கொள்ளையிட்டிருப்பார். அழிக்கணும்னு சொல்லியிருப்பார், ஃபுல்லாக அழிச்சிருக்க மாட்டார். அதோட விளைவு தான் partial obedience is considered to be disobedience. இதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சில்ட்ரன், மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதி கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலா கீழ்ப்படியாமையா? கீழ்ப்படியாமை. ஒரு 10 காரியம் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, நீ 5 செய்கிற 5 செய்யலை, அது பேர் கீழ்ப்படிதலா கீழ்ப்படியாமையா? கீழ்ப்படியாமை. அப்படி தான் இந்த சவுல் ராஜா செஞ்சிட்டார். ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் அவர் செய்யலை, சிலதை விட்டுட்டார். நம்ம விடுற ஒரு லூப் ஹோல்ஸ், நம்ம விடுற ஒரு ப்ராப்ளம் நம்மை மாத்திர நமக்கு பின்னாடி வருகிற சந்ததியை அஃபெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அன்னைக்கு சவுல் ராஜா செஞ்ச அந்த காரியத்தினோட விளைவு தான் இந்த அமலேக்கியருடைய இந்த டீம் பெருகி வளர்ந்து இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் மக்களை, இந்த யூத குலத்தை அழிக்கும்படிக்கு இந்த ஆமான் எழும்புகிறான். இந்த ஆகாகியனாகிய ஆமான் யார்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் தான் இந்த ஆமான். இவன் என்ன எதிர்பார்க்கிறான்? மொத்த பேரும் எனக்கு நமஸ்கரிக்கணும், மொத்த பேரும் என்ன வணங்கணும், இந்த சூசான் அரண்மனையில் இருக்கிறவன் மொத்த பேரும் என்ன வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் நடந்தது என்ன? மொர்தகா என்கின்ற தேவ மனிதன், என்ன என்று உனக்கு வர தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கின்ற உண்மையான தேவனை வணங்கி கொண்டிருக்கிற தேவ மனிதன் வணங்கல ஆமானு. இன்றைக்கு நாமோ நம்மளுடைய குடும்பமோ கர்த்தரை எந்த அளவுக்கு அதிகமான ஸ்தானத்தை கொடுத்து வணங்கி கொண்டிருக்கணும்னு ஆண்டவரும் பார்க்குறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற மீதி பேரும் பார்க்குறாங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ் காட் ஃபார் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த இந்திய தேசத்தில் பர்செக்யூஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுதா? நம்ம ரொம்ப ஹாப்பியாக இங்கே சென்னை பட்டணத்தில் ரொம்ப சுதந்திரமாக ரொம்ப ஹாப்பியாக பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரோம், சத்தமாக பாட்டு பாடுறோம். நம்ம ஒன்றும் ஸ்பீக்கரை கம்மி பண்ணலை, எந்த சர்ச்சும் இங்கே ஸ்பீக்கரெல்லாம் கம்மி பண்ணல. ஆனால் வட மாநிலங்களில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? பயந்து வராங்க சர்ச்சுக்கு, உள்ளே வராங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க, பயமுறுத்துறாங்க. கர்த்தரும் பார்த்து கொண்டு இருக்கிறார். 23/1/1999 என்ன நடந்தது? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 மகன்களும் வண்டியில் உயிரோடு கூட எரித்து கொல்லப்பட்ட தினம் மிஷனரி தினம் தான் அன்னைக்கு. ஆனால் அந்த தேவ மனிதன் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு அவர் பயப்படலை, நரகத்தில் தள்ள வல்ல தேவனுக்கு தான் அந்த தேவ மனிதன் பயந்ததுனால தன் சரீரம் அழிந்தாலும் தன் சரீரத்தை அவர் விட்டு போட்டார். இன்னைக்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாரு. இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய த்ரெட்டனிங் பண்ணுற விஷயமும் எப்படி மொர்தகாயை எப்படிலாம் அவன் ஆமான் த்ரெட்டன் பண்ணிப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மொத்த பேரும் வணங்கியிருக்கான், ஆனால் மொர்தகாய் மாத்திரம் தலை வணங்கலை. என் கர்த்தருக்காக மாத்திரம் நான் வாழ்வேன், நான் வாழ்ந்தால் இயேசுக்கு தான், என் ஜீவன் இயேசுக்கு தான் சொல்லி அவர் ஆண்டவருக்காக மாத்திரம் தான் வாழ்ந்தார். தேவஜனமே, a great challenge before every one of you. நம்ம எல்லாம் நல்லா இருக்கிற இந்த சென்னையில் நம்ம வாழ்கிறோம்,
நம்ம ஹாப்பியாக ஆண்டவரோட பிள்ளைங்க தைரியமாக சொல்கிறோம். ஆனால் சூழ்நிலை மாறினாலும் நான் ஆண்டவரோட பிள்ளைன்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? God is checking every one of our faith. இந்த ஆமான் என்ன செய்தான் என்றால், இந்த மொர்தெகாயை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட பரவாயில்ல, தன்னைத்தானே மாய்த்து கொண்டால் அது பேர் சூசைட் என்று பேர், இன்னொருத்தரை மாய்த்தால் அது பேர் ஹோமிசைட் என்று பேர், இனத்தையே மாய்த்தால் அது பேர் ஜீனோசைட் என்று பேர். இனப்படுகொலை செய்யும்படிக்கு ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதத்தில் 13ஆம் தேதியிலே தேதி குதிக்கிறான். சீட்டு போடப்படுகிறது. சீட்டு போட்டு யாருக்கு சாவுக்கு டேட் குடிக்கிறாம? மொத்த யூத குலத்துக்கும், குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள், பச்சிலம் குழந்தைகள் என மொத்த பேருக்கும் டேட் குறிக்கிறான். யார் குறிக்கிறான்? இந்த ஆமான். See how rude, see how cruel. உனக்கு பிரச்சனை ஒரு மனுஷங்கிட்ட தான். இவங்கெல்லாம் வேற மாதிரி பாஷை பேசுகிறாங்க, இவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்குது, இவங்களை வளர விட்டா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி ராஜா கிட்ட தந்திரமாக பேசி ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கி தன் காரியத்தை சாதித்தான். ராஜா என்ன வச்சுட்டாரு? அந்த கட்டளைக்கு முத்திரை மோதிரம் வச்சுட்டாரு, சைன் பண்ணிட்டாரு. இப்போ இந்த பிரச்சனை நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் யாருக்கு தெரியல? ராணிக்கு தெரியல. ராணி பேலஸில் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ மொர்தெகாய் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இந்த காலம் எந்த காலத்தில் மௌனமாக இருக்கணும், எந்த காலத்தில் நம்ம வாயை திறந்து பேசணும்னு நமக்கு தெரியணும். தேவச்சனமே, எல்லா நேரத்திலும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. We need to open your mouth and speak for God. Don't compromise. ஆண்டவருக்காக எதையும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் அவரை மாத்திரம் முன்னாடி நிற்க வைங்க. கர்த்தருக்காக நாம நிற்கும் பொழுது அவர் நமக்காக வந்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ வாழ்க்கையில பாருங்களேன், அவர் உள்ள வந்து நின்னாரா? நெருப்புல வந்து நின்னாரா? இப்போ பாருங்க, இந்த எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கு. இந்த முழு 8 அதிகாரத்துல கர்த்தர், ஆண்டவர், தேவன், யெகோவா ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் கர்த்தர் தான் ஒவ்வொரு காரியத்திலையும் பின்னாடி இருந்து எல்லா காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அட் திஸ் டைம், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால், a very right advice at the right time. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணும்படி பல பேரை நிறுத்தி இருப்பார் ஸ்தானத்தில். அந்த ஸ்தானத்தில் இருந்து அவங்க அட்வைஸ் சொல்லும் பொழுது நம்ம கேட்டுக்கணும். அதுக்கு தான் அவங்கள அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாரு. அப்போ மொர்தெகாய் என்கின்ற இந்த வளர்ப்பு தந்தை ஒரு ஆவிக்குரிய தந்தையாகவும் இருந்து அவர் சொல்கிறாரு, நீ இந்த காலத்தில் அமைதியாக இருந்துட்டனமா, யூதருக்கு ரட்சிப்பு, ஆண்டவர் யூதரை காப்பாற்றிடுவார்மா, ஆனால் நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு, இரண்டாவது டைம் வருது பாருங்க, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு. ஸோ யூ நீட் டு நோ வாட் இஸ் த டைம் நவ். இப்போ இது என்ன காலம், நான் என்ன செய்யணும், நான் என்ன பேசணும், நான் என்ன பேசக்கூடாது நமக்கு தெரியணும். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? ஸோ இந்த மொர்தெகாய் ஒரு சரியான ஆலோசனையை எஸ்தர் ராணிக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எஸ்தர் ராணிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ லூஸ் பண்ணிடாதம்மா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு, கர்த்தர் நமக்கும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கான வாய்ப்பு அல்லது புதிய காரியங்களுக்கான வாய்ப்பை கட்டளையிடுவார். அந்த புதிய வாய்ப்பை அவர் கொடுக்கும் பொழுது நம்ம கிராப் பண்ணிக்கணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த நேரத்தில் ஒரு அசதி வரும், அந்த நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனம் வரும், அந்த நேரத்தில் ஒரு தூக்கம் வரும், அந்த நேரத்தில் நம்மளுக்குள்ளவே ஏதாவது ஒரு கிரியைகள் நடப்பிக்கும். அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தான் அந்த வாய்ப்பை நம்ம போய் பிடிக்கணும். ஆண்டவர் அந்த ஒரு போல்ட்னஸை கட்டளையிடுவார். ஸோ இந்த இசக்கரின் அபிஷேகம் பெற்ற இந்த எஸ்தர் ராணி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதே 4ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? லெட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே ஃபார் 3 days. அந்த வசனத்தை வாசிங்கம்மா. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன்.
அவங்க ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ப்ராப்ளமோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஃபர்ஸ்ட் திட்டம் என்ன தெரியுமா? ப்ரேயர். ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருதுன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணணும். எடுத்த உடனே பேசாதீங்க. இவங்க ராணி தானே, புதிதாக திருமணமான ராணி தானே. போனாங்களா அகாஸ்வேரு பார்க்கறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு போனாங்களா? இல்லை. she fasted and pray. அதுவும் எத்தனை நாள் பாருங்க? 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. So she took the right decision to fast and pray. அது மாத்திரம் இல்ல, இவங்க சூசான் அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் ப்ரே பண்ண போறாங்க. இவங்க எங்கேருந்து ப்ரே பண்ண போறாங்க? அரண்மனையில் இருக்கிறவங்களும் தாதிமார்களோடு கூட இவங்க சேர்ந்து ப்ரே பண்ண போகிறாங்க. மீதி யூத குலத்தாரெலாம் நாட்டில் ப்ரே பண்ண போகிறாங்க. அப்போ பாருங்கள், எஸ்தர் ராணிக்கு ஒரு செல் குரூப் இருந்திருக்கு பேலஸ்குள்ளே. உங்களோட ப்ரேயர் குரூப் எங்கே? உங்களோட ப்ரேயர் டீம் எங்கே? உங்களோட ப்ரேயர் பார்ட்னர் எங்கே? நீங்கள் ஆண்களோ பெண்களோ உங்கள் ப்ரேயர் பார்ட்னர் யார்? யார்கிட்ட நீங்கள் உங்களுடைய காரியங்களை சொல்லி ப்ரேயர் பண்ணலான்னு சொல்கிறீங்க? A prayer partner is needed in this last times. கடைசி காலங்களில் நிறுத்தி கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் ப்ரேயர் டீம் எங்கே இருக்குது? உங்களுக்கு ஒரு காரியம்னா உங்களுக்காக யார் ப்ரேயர் பண்ணுறாங்க? இருக்காங்களா? உங்களுக்கு ப்ரேயர் பார்ட்னர் இருக்காங்களா? உங்கள் ப்ரேயர் பார்ட்னர் உங்களோட கணவராகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய சபையில் இருக்கிற இன்னொரு ஒரு சகோதரியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சபையில் இருக்கிற இன்னொரு ஒரு சகோதரராக இருக்கலாம். ஸோ இங்கே எஸ்தர் ராணிக்கு ஒரு ப்ரேயர் டீம் இருந்திருக்கு. அவங்களும் அவங்களோட தாதிமாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க. யூத குலத்தார் முழுவதும் எங்கே ப்ரே பண்ணுறாங்க? நாட்டில் ப்ரேயர் பண்ணுறாங்க. 3 நாளுங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ப்ரே பண்ணுறாங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட உணவு கொடுக்குறவர் தான் நம்ம ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த ஜீவராசிகள், கடலில் இருக்கிறது, வானத்தில் பறக்கிறது, பூமியில் இருக்கிறது எல்லாத்துக்கும் யார் தான் படி அளக்கிறார்? அவர் தான் படி அளக்கிறார். ஆனால் தன்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் சாப்பிடலாம், அவர் யோசிப்பார், ஏன் என் பிள்ளை எல்லாமே நான் கொடுத்துருந்தோம், ஏன் என் பிள்ளை சாப்பிடல? அவர் இறங்கி வருவாருங்க. ஃபாஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணீங்கன்னா அவர் இறங்கி வருவார். So this is for a noble cause. இவங்க எதுக்காக ப்ரே பண்றாங்க? தங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ப்ரே பண்றாங்க. இந்த இடத்துல இந்த அம்மா ஒரு போல்டா ஒரு டிசிஷன் எடுக்குது. அந்த வார்த்தையை படிங்கம்மா, லாஸ்ட் லைன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். I perish and I perish. நான் செத்தாலும் சாகிறேனே தவிர என் ஜனத்துக்காக நான் போய் நிற்பேன்னு சொல்லி போல்டாக டெசிஷன் எடுக்கிறாங்க. இந்த இசக்கரின் அபிஷேகம் பெற்றவங்க போல்டாக இருப்பாங்க. வழவழ குழக்கழ கோவாடாக அவங்க இருக்க மாட்டாங்க, கோழையாக அவங்க இருக்கவே மாட்டாங்க. இசக்கரின் பெற்றவர்கள் அவர்கள், இசக்கரின் அபிஷேகம் பெற்றவங்க, அவங்க ஆண்களோ அவங்க பெண்களோ, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போல்ட்னஸை கர்த்தர் கொடுப்பாரு. வேதத்துல பல தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம், ஜாம்பவான்களை பார்க்குறோம், அவங்களுக்குள்ள என்னது? போல்ட்னஸ் அண்ட் ஃபெய்த் உள்ள இருந்தது. இப்போ இந்த எஸ்தருக்குள்ள என்ன இருந்தது? இந்த டைமில் நான் போகிறேன் என்று, சட்டத்தை மீறி நான் ராஜாவின் இடத்துல பிரவேசிக்க போகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நடந்தது என்ன? 4வது இடத்துல இந்த டைம்னு வரப்பொழுது so long as, அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஓகே, இங்கே என்ன நடக்குது? இவங்க ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுறாங்க, ரைட்? இவங்க மொத்த பேரும் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணிட்டு இந்த எஸ்தர் ராணி ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கிறாங்க. இது டூ ஆர் டை தான். செத்து போனோம், இல்லைனா அந்த காரியத்தை செய்யணும், அந்த மாதிரி ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். ஏற்கனவே இந்த ராஜா மனைவியை சரியாக ஹேண்டில் பண்ணாதவர், நமக்கு தெரியும். முதல் மனைவி என்ன நினைச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்பேற்பட்ட ராஜாவின் இடத்துல இந்த ராணி பிரவேசிக்கிறாங்க. ராஜா கொலு மண்டபத்தில் வீட்டு இருக்கும்போது இந்த ராணி போய் வாசலில் நிற்கிறாங்க. வாசலில் நிற்கும் போது ராஜாவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இவ்வளோ நாள் இல்லாத ராணி ஏன் நிற்கிறாங்க? பட் சட்டம் என்ன? ராஜா செங்கோலை நீட்டினால்தான் அந்த அம்மா உள்ளே வரணும், இல்லை உள்ளே வரக்கூடாது. அதனால தான் அந்த அம்மா சொல்லிச்சு, நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்காக நான் செத்தாலும் சாகிறேன். அப்போ அந்த நேரத்தில் ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு என்ன கிடைத்தது? தயை. த கெய்ரோஸ் கெப்டப்.
நம்ம பார்த்தோம், அந்த ராஜாவுடைய செங்கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் தயவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ராஜா அந்த செங்கோலை நீட்டுகிறார், ராணியே நீ உள்ள வரலாம் என்று. அந்த ராணி உள்ள வரும் பொழுது பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறது? ஆமான் உட்கார்ந்துருக்கிறான். ராணியை பார்த்து ராஜா கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? உனக்கு இந்த ராஜ்யத்தை பாதி கூட நான் உனக்கு கொடுக்குறேன், உன் வேண்டுதல் என்ன என்று கேட்கும் பொழுது எஸ்தர் ராணி வாயை திறந்து சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை. See how wise. இந்த சதுரங்கம் போர்டு இருக்குல்ல, செஸ் போர்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 64 கட்டம் இருக்கும், வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு. ஒரு சைடு 16 காய் இருக்கும், இன்னொரு சைடு 16 காய் இருக்கும். அதில் ராஜா ராணி இருப்பாங்க, பிஷப்ஸ் இருப்பாங்க, குதிரை இருக்கும், யானை இருக்கும், எதிரில் சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த பக்கம் வெள்ளைக்காய் இருக்கும், அந்த பக்கம் கருப்பு காய் இருக்கும். பிரச்சனையே யாருக்கும் இந்த ராஜாக்கும் அந்த ராஜாக்கும் தான் பிரச்சனை. அப்போ அந்த ராஜாவை தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த செஸ் போர்டில் இந்த பக்கம் உட்காந்துருக்கவரும் சரி, அந்த பக்கம் உட்காந்துருக்கவரும் சரி, ரொம்ப நுண்ணிய அறிவோடு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஒரு மூமெண்ட்டும் பார்த்து நிதானமாக, ஒரு காய் ஒரு பொசிஷன் மூவ் பண்ணும்போது கூட ரொம்ப யோசித்து தான் மூவ் பண்ணுவாங்க. போய் டக்குன்னு மூவ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர்லாம் கேம்லாம் முடிஞ்சிடாது, பல மணி நேரம் எடுக்கும். அப்போ இந்த ராணியும் பாருங்கள், ரொம்ப அழகாக யோசித்து நிதானமாக என்ன கேட்குறாங்க? நான் பண்ணுற விருந்துக்கு ராஜா நீங்களும் வரணும், ஆமானும் வரணும்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த நேரத்தில் அந்த அம்மா அதை சொல்லலை? ஏன் அந்த பிரச்சனையை ராஜா கிட்ட சொல்லலை? ராஜா தன்னுடைய கணவர் ஆயிற்று, ஏன் சொல்லலை? பக்கத்தில் ஆமான் இருக்கான், ஆமானுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா அதை சொல்லியிருந்தா ராஜா நம்பி இருக்க மாட்டார். கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் ஆகுது, இன்னும் எந்த நம்பிக்கையும் ராஜாவுக்கு அந்த பெண் மேலே இன்னும் வரல. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும்படிக்கு தான் இந்த அம்மா என்ன பண்ணுது? விருந்துக்கு வரவழைக்குது. முதல்ல இன்னொருத்தர் உங்களை நம்பணும், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய காரியங்களை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். அவங்களே உங்களை நம்பாத போது நீங்கள் எப்படி அவங்கள பற்றி சொல்வீங்க? எப்படி உங்களுடைய காரியங்களை அவங்கக்கிட்ட கொண்டு போவீங்க? இன்றைக்கி யார்கிட்ட உங்களுடைய காரியங்களை கொண்டு போய் சொல்கிறீங்க? உங்களை விட கீழே இருக்க ஜனங்க கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, வீக்கான பீப்புள் கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களை தான் அவங்க தூத்துவாங்க. உங்களுடைய வீக்னஸ் தான் எக்ஸ்போஸ் பண்ணப்படும். வேண்டாம், கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஆலோசகர் இடத்துல தான் நீங்கள் போகணும். மொர்தெகாய் அவங்கள கரெக்டாக வழி நடத்தினார். இப்போ எஸ்தர் ராணி வந்து நிற்கிறாங்க, த ஃபஸ்ட்டு ஃபீஸ்ட் டேக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருக்கிறத நான் காணும் அளவும் அவையெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை. ராணியே என்னை இன்வைட் பண்ணிட்டாங்க. யாரு? நேற்றைக்கு வந்த ராணியே என்ன பண்ணிட்டாங்க? விருந்துக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க. அந்த விருந்துக்கு வேற யாரையும் கூப்பிடல, ராஜாவையும் என்னையும் தவிர வேற யாரையுமே இன்வைட் பண்ணல. ஒரே டேபிளில் நானும் உட்காந்து சாப்பிட போகிறேன், ராஜாவும் உட்காந்து சாப்பிட போகிறார். அவ்வளோ முக்கியமான பதவியில் இருக்கிற என்ன யார் அவமதிச்சிட்டா? இந்த மொர்தெகாய் அவமதிச்சிட்டான். ஸோ என்ன நடக்குது? அவன் மனைவியாக சிரேஷும் சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழமான ஒரு தூக்கு மரம் செய்யப்படுவேன். 22 மீட்டர்ஸ். 50 முழம் என்றால் மீட்டரில் எத்தனை மீட்டரு? 22 மீட்டர். சுமார் 6 அடுக்குமாடி குடியிருப்பினுடைய அளவு. அந்த அளவுக்கா பெருசாக ஒரு தூக்கு மரம் செய்வாங்க யாராவது? அப்போ ஏன் இவ்வளோ பெரிய வக்ரம், ஏன் இவ்வளோ பெரிய உக்கிரம் அவனுடைய மனதில்? அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை அவமானப்படுத்த வேண்டும். என்ன நீ அசிங்கப்படுத்தினல, என்ன நீ மீதி பேருக்கு முன்னாடி நீ வணங்கலல, உன்னை பாரு நான் என்ன செய்கிறேன். ஏற்கனவே தேதி குறிச்சாச்சு, ஆதார் மாதம் 13ஆம் தேதி எல்லாருக்கும் தேதி குறிச்சாச்சு. ஆனாலும் இவனை தனியாக டீல் பண்ணுறான் இந்த ஆமான், இந்த மொர்தெகாய் என்கின்ற உன்னத ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ தூக்கு மரம் செய்விக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? போகிறாரு ஃபஸ்ட்டு டே விருந்துக்கு அவர் போகிறார். இப்போ தான் இன்விடேஷன் வருது, ராணிக்கிட்ட அந்த இன்விடேஷன் வந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு அவர் விருந்துக்கு போகிறாரு. ஆனால் என்னவும் ரெடி பண்ணிட்டாரு, 50 முழ தூக்கு மேடையும் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ இந்த டைமிங்கில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, காட்ஸ் டைமிங் பாருங்கள். விருந்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு ராணி கேட்குறாங்க, ராஜா கேட்குறாரு, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு தரப்படும். உனக்கு வேண்டுதல் என்னம்மா? உனக்கு என்னதாம்மா வேணும்? ராஜ்யத்தில் பாதி வேணா கூட நான் தரேன்னு கேட்குறாரு. அந்த அம்மா வாயை திறக்கல. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. நேற்றுக்கும் கேட்டுச்சு, அந்த அம்மா வேணாம் சொல்லிச்சு. திரும்பி இன்னைக்கு கேட்குறாரு, இன்றைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணல, சொல்லலை. ஸோ ராஜாவுடைய இருதயம், இந்த அம்மா என்ன தான் கேட்கும், என்ன தான் கேட்கணும். உடனே வாயை திறந்து உங்கள் விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. வெயிட்,
பாஸ், PAUSC, பாஸ். அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. எதிரில் இருக்கிறவங்க யோசிக்கட்டும், எதிரில் இருக்கிறவங்க பேசட்டும், நீங்கள் பேசாதீங்க. அமைதியாக இருக்குது இந்த அம்மா. முடியுது. முதல் நாள் விருந்து சாப்பிட்டாங்க. முதல் நாள் விருந்து சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கு இரவு ராஜாவுக்கு என்ன வரவில்லை? உறக்கம் வரவில்லை. உறக்கம் வராத போது ராஜாவை மகிழ்விக்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அவர் முன்னாடி பாட்டு பாடுறதுக்கு, அவர் முன்னாடி நடனம் ஆடுறதுக்கு என்று ஒரு கூட்டமே இருக்கும். ஆனால் ராஜா அதையெல்லாம் செய்யவில்லை. அன்றைக்கு இரவு நாளாகமத்தின் புஸ்தகத்தை கொண்டு வந்து வாசிக்க செய்கிறார். அந்த நாளாகமத்தின் புஸ்தகத்திலும் அந்த குறிப்பிட்ட பக்கம், அந்த குறிப்பிட்ட பேஜ் வருது. என்ன அந்த குறிப்பிட்ட பேஜ்? மொர்தெகாய்க்கு ராஜா அந்த காரியங்களை செய்வதற்காக என்ன நடந்தது? மொர்தெகாய் ராஜாவின் மேல மொர்தெகாய் இந்த ராஜாவுக்கு விரோதமா 2 பேர் கை போட பார்த்தபோது ராஜாவை தப்புவித்ததாக அந்த இடத்துல எழுதி இருக்கிறது. ஆனா அது எந்த நன்மையான காரியமும் மொர்தெகாய்க்கு செய்யப்படலை. ஸோ ராஜா இரவெல்லாம் தூங்கல. இந்த ஆட்டிடியூட்ல நைட்லாம் அவர் இருக்கார். என்னது? இந்த மொர்தெகாய்க்கு நான் ஒரு நன்மை செய்யணும், மொர்தெகாய் என் உயிரை காப்பாற்றிட்டா நான் மொர்தெகாய்க்கு நன்மை செய்யணும், மொர்தெகாய் என் உயிரை காப்பாற்றிட்டா நான் அவனுக்கு நன்மை செய்யணும். நைட்டெல்லாம் அதை யோசிக்கிறார். அடுத்த நாள் காலையில் ஆமான் வரான். ஸோ ஆமான் வந்த உடனே ராஜா என்ன கேட்குறாரு? ராஜா கணம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்ற போது இவனுக்குள்ளே இருக்கிற ப்ரைடு, இவனுக்குள்ளே இருக்கிற பெருமை என்ன சொல்கிறான்? இவனுடைய ஆசையெல்லாம் அன்றைக்கி நிறைவேற்றிக்கிறான். என்னெல்லாம் ஆசை பாருங்க. ராஜா போடுற வஸ்திரம் போடணுமா, ராஜா போடுற பொற்கிரீடம் போடணுமா, ராஜா உட்கார்ற குதிரையில் ஏறணுமா, ஒன்றுத்தையும் விடாம அந்த மொர்தெகாய்க்கு செய்யின்ட்டாரு. இதுதான் ஆண்டவரோட டைமிங். அவர் கிரியை செய்யட்டும், அவர் கிரியை செய்யட்டும். நான் உங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே ஒரு பொன்மொழி சொன்ன பாருங்க. யூ cannot force God's timing and you cannot stop God's timing. This is God's timing. இந்த நேரத்தில் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமானே இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. பார்த்தீங்களா? இந்த ஆமான் அந்த ஊர் முழுவதும் சூசான் அரண்மனையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கொண்டு போய் இந்த மொர்தெகாய்க்கு கனம் பண்ணுறான். அவனாலேயே ஒன்றும் சொல்ல முடியும், ஏன்னா அது ராஜ கட்டளைங்க. You cannot stop God's timing. இப்போ கர்த்தருடைய டைமிங் வந்துருச்சு. கர்த்தருடைய கரம் கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது என்ன நடக்குது? ஆமான் அவனுடைய துக்கம் நிறைந்தவனாக அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவுடனே செகண்டோட ஃபீஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா அரண்மனையிலேருந்து ஆளுங்க வந்து சொல்கிறாங்க, 2வது நாள் விருந்து. இப்போ போகிறாங்க. இப்போ எஸ்தர் ராணிக்கிட்ட மறுபடியும் அதே வார்த்தையை ராஜா கேட்கிறார். என்ன கேட்குறாரு? உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன்னுடைய மன்றாட்டு என்ன? நாமளும் ஏற்ற வேலைகளுக்காக நம்ம காத்திருக்கணும். அதுவும் எஸ்தர் ராணி எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. ராஜாவே உமக்கு சித்தமாக இருந்தால். எப்படி? நம்மளோட பிரேயர்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆண்டவரே உமக்கு சித்தமான. இவங்க ப்ரே பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். அவங்க ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணும்போது அவங்களுடைய சுயத்துக்காக ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணாங்களா, இல்லை மற்றவர்களுக்காக ப்ரே பண்ணாங்களா, இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ப்ரே பண்ணாங்களா? நம்ம இன்னைக்கு எதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணுறோம்? நான் ஃபாஸ்டிங் போட்டேன்னா கர்த்தரே என் வழிக்கு வருவார், நான் வர வைப்பேன். நோ மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இட் இஸ் நாட் அ குட் ஃபாஸ்டிங். இட் இஸ் நாட் அ குட் ஃபாஸ்டிங். ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தா இந்த காரியத்தை வாய்க்கு செய்யுங்க. திஸ் இஸ் குட் ஃபாஸ்டிங். ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தா. பாருங்க, எஸ்தர் பிளேட் வெரி வைஸ் வேர்ட்ஸ். அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க ப்ளே பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா அழகான கரெக்டாக பேசினாங்க. ராஜாவே உமக்கு சித்தமாக இருந்தார். நாங்கள் விற்கப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு நாள் குறிக்கப்பட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஏழாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் பரவாயில்லை, நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான்.
அடுத்தது அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞ்சனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான். பாருங்க, இந்த இடம் ராணியோட அரண்மனைங்க. இது யாரோட அரண்மனை? ராணியோட அரண்மனை. ஃபுல் கண்ட்ரோல் இந்த அம்மா கையில் இருக்கு. எவ்வளோ அழகா அந்த பிளாட் அந்த அம்மா பிளான் பண்ணியிருக்கு பாருங்க. ராஜாவோட அரண்மனையில் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆமானுடைய சப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. ராஜாவுக்கு இன்னும் நம்பிக்கை வரல, அவர் மனைவியை சரியாக ட்ரீட் பண்ணல. அப்போது 2 முறை அந்த அம்மா வெயிட் பண்ணி 3rd டைம் தான் தன்னுடைய விண்ணப்பத்தை அந்த ராஜாவின் இடத்துல சொல்லுது. ஸோ ஷி வெயிட்டட் ஃபார் த ரைட் டைம். ஏற்ற வேலை, ஏற்ற தயவுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுது? காத்திருந்து தன்னுடைய பிரச்சனையை எந்த நேரத்தில் சொல்லணுமோ கரெக்டாக ஓப்பன் பண்ணாங்க. இப்போ அவங்க கூட யாருமே இல்லை. கிளியராக அவனுடைய காரியங்கள் எக்ஸ்போஸ் ஆச்சு. நம்ம பேசினா அங்கே விஷயம் நடக்கணுங்க. நம்ம பேசினா அந்த விஷயம் நடக்கணும். இல்லைனா பேசாதீங்க. வெயிட் ஃபார் த ரைட் டைம். இப்போ என்ன நடந்தது? ராஜாக்கு அவனுடைய எல்லா கிரிமினல் காரியங்கள் திட்டம் தெளிவாக புரிந்தது. இப்போ ராஜா என்ன செய்கிறாரு? கோவமா உக்கிரமா அந்த இடத்துல விட்டு போயிட்டு திரும்பி வரும்போது அவன் என்ன பண்ணுறான்? ராணியை பலவந்தம் பண்ணுறான்ற மாதிரி ராஜா புரிஞ்சு இவனை கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு. உன்னை இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், 50 முழ தூக்கு மேடை யாருக்கு செய்வித்திருக்கிறான்? மொர்தகாய்க்கு செய்வித்திருக்கிறான் போது அந்த தூக்கு மரத்தில் இவனை கொண்டு போங்கன்னு சொல்ல திஸ் இஸ் த ரைட் டைம். யூ நீட் டு நோ த டைம். எந்த நேரத்தில் எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும்ங்கிறது நமக்கு தெரிய வேண்டும். தேவ ஜனமே, எந்த நேரத்தில் நம்ம என்ன பேசணுன்றது நமக்கு தெரியணும். இல்லைனா பேசாதீங்க, அமைதியாக இருங்க. சைலன்ஸ் இஸ் a powerful ever weapon in this world. மௌனம் தான் நம்ம கையில் இருக்கிற மிகப்பெரிய வெப்பன். நம்ம அமைதியாக இருந்தாலே எதிரில் இருக்கிறவங்க நம்மளோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு புரியும். நம்ம நிறைய பேசும்பொழுது தான் என்ன நடக்குதுன்னா, நம்ம நிறைய காரியங்களை இழந்து போகிறோம். நம்ம நிறைய பேசும்போது நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய காரியங்களை நாம் இழந்து போகிறோம். இவ்வளோ நாள் சைலன்ஸாக இருந்த இந்த அம்மா இன்னைக்கு தான் தன்னுடைய வாயை திறந்து என்ன காரியங்கிறத அந்த அம்மா சொல்லுச்சு. இப்போ என்ன நடக்குது? ஆமானை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமான் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மறந்துக்கிறோம். என்னன்னா, அவன் போட்ட கட்டளை இன்னும் உயிரோடு இருக்குது. அவன் போட்ட கட்டளை இன்னும் அமலில் இருக்குது. என்னது? ஆதார் மாதம் 12ஆம் மாதம் ஆகிய ஆதார் மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி எல்லாருக்கும் தேதி குறிச்சிட்டாங்க சாவடிக்கிறதுக்கு. அந்த சட்டத்தை மாற்றணும். சட்டத்தை மாற்ற முடியுமா? சட்டத்தை ரிவோக் பண்ண முடியுமா? முடியாது. ராஜா சட்டத்தை எழுதி அனுப்பிட்டாரு. மன்னிக்கும், ஆமான் சட்டத்தை எழுதி ஏமாற்றி ராஜாவோட முத்திர முதத்தை வச்சு அனுப்பிட்டான். இப்போ அதை ரிவோக் பண்ணணும். இல்லைனா என்ன நடக்கும்? 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களும் அந்த நாளில் என்ன பண்ணப்படுவார்கள்? கொலை செய்யப்படுவார்கள். இப்போ அந்த காலத்தில் தானே 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்தில் தானே. பாருங்க, எல்லா ரைட் டைமிங்ஸும் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற இந்த மொர்தகாய்க்கும் இந்த எஸ்தருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுதான் இசக்கரின் அபிஷேகம். அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியர் பேசும் பாஷையிலும் யூதர்கள் அவர்களுக்கு அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. என்னன்னா, மாற்றி எழுதுறாங்க. என்னைக்கு அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டதோ பழைய சட்டம், பழைய கட்டளை, இப்போ அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, யூதர்கள் எழும்பி தங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளலாம் என்று சட்டம் எழுதப்படுகிறது. அதுதான் இந்த சட்டம். நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய பெயர் எஸ்தர் புஸ்தகத்தில் 2 இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இன்னொன்று எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பெரிய மேலை நாடுகளுடைய பெயர்கள் வேதாகமத்தில் இடம்பெறல, ஆனால் நம்ம இந்திய தேசத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 12 சீடர்களில் ஒருவராகிய தோமா நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து இரத்த சாட்சியாக மரித்தார். கர்த்தர் இந்திய தேசத்தை நேசிக்கிறார். இந்திய தேசத்துக்கு என்ற ஒரு பெரிய திட்டம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த காரியம் என்ன நடக்குது? எல்லாம் எழுதி அனுப்புகிறாங்க.
எல்லா லாங்குவேஜில் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன பாஷை பேசுகிறாங்களோ எல்லாத்துலேயும் அந்த டிக்ரி, அந்த ராஜ கட்டளையானது எழுதி அனுப்பப்படுகிறது. ஸோ அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தன் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமாகிய எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழைத்து கொண்டு நிர்மூலமாக்கும் அவர்கள் உடமலைகளை கொள்ளையிடும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருக்கு. இதுதான் நியூ டிகிரி. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் ஏற்ற வேலைக்காக காத்திருக்கும் பொழுது மேன்மை, அதிகாரம், வல்லமை அவர்களுடைய கரங்களில் வருகிறது. இப்ப யார் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்றால் மொர்தெகாய் செய்கிறார். எஸ்தர் ராஜாத்தியோடு கூட இணைந்து மொர்தெகாய் செய்கிறார். யார் இந்த மொர்தெகாய்? மொர்தெகாயோட ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னா பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவர் தான் இந்த மொர்தெகாய். இத்தனை நாள் இந்த மொர்தெகாயுடைய நிலைமை எப்படியாக இருந்தது? அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்க ஒரு சிம்பிள் மேன் தான் இந்த மொர்தெகாய். ஆனால் இன்னைக்கு ராஜாவுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் ஆண்டவர் அவரை உட்கார வைத்திருக்கிறார். 127 நாடுகளை அந்த ராஜா அரசாண்டான் என்றால் 127 நாடுகளுக்கும் பிரதம மந்திரியாக, பிரைம் மினிஸ்டராக ராஜா இவரை தான் உட்கார வச்சிருக்கார். ஹவு கம் திஸ் ஹேப்பன்? வாசல்ல உட்கார்ந்திருந்த ஒரு சாதாரண மனிதன் எப்படி நாட்டுக்கே இந்த பிரதம மந்திரியா மாறினானா? அதுதான் இசக்கரின் அபிஷேகம். ஏற்ற வேலைக்காக அவர் காத்திருந்தார். ஏற்ற வேலைக்காக காத்திருந்தார். So the king permitted legalize. The king permit the legal thing to happen. அந்த சட்டத்தை மாற்றி அமைக்க ராஜாவே தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க? அதை டிராஃப்ட் பண்ணாங்க. ஸோ என்றைக்கு இந்த மக்கள் கொல்லப்பட வேண்டும் என்று நாள் குறிக்கப்பட்டதோ அன்றைக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது. அது மாத்திரம் அல்ல, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றைய தினத்தில் அவர்கள் நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டுகளிலும் கூடப்படுகிற கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. பகைஞரை சரிக்கு சரி கட்டும்படிக்கு இவங்க எழும்பி அவர்களை மேற்கொள்ளலாம் என்று. எப்படி ட்விஸ்ட் ஆயிருக்கு பாருங்களேன், எப்படி டேர்ன் ஆகுது பாருங்க, எப்படி திங்ஸ் டேர்ன், த திங்ஸ் சேஞ்ச்ட் இன்டு கான்ட்ரரி. என்னைக்கு கொலை செய்யப்பட வேண்டும் என்று நாள் குறிக்கப்பட்டதோ அன்னைக்கு இவர்கள் எழும்பி அவர்களை மேற்கொள்ளுகிற நாளாக மாறுச்சு. ஸோ இது எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. when you fast and pray the things will change. when you fast and pray it will turn. ஒரு பெரிய 360 டிகிரி ஒரு டேர்ன் எடுக்கும் பாருங்க உங்கள் லைஃபே. 360 டிகிரி என்றால் என்ன சொல்வீங்க? the full turn, the full altitude will turn. வாசல்ல உட்கார்ந்திருந்த ஒரு சாதாரண மனுஷன் பிரதம மந்திரியா மாறினார். ஒரு அனாதை பெண் ராணியா மாறினாங்க. இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகம் தான் இந்த இசக்கரின் அபிஷேகம். என்றைக்கு இவர்களை கொல்ல வேண்டும் என்ற நாள் குறிக்கப்பட்டதோ அன்றைக்கு இவர்களுக்கு சந்தோஷத்தின் நாளாக இவங்க என்ன பண்றாங்க? அந்த நாளை பூர் என்றும் சீட்டை போட்டு பூரீம் என்கின்ற பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க. அந்த பூரீம் தான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இந்த உன்னதமான இந்த அபிஷேகத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் காத்திருக்க போகிறோம். ஸோ த டைமிங் த காட்ஸ் டைமிங் அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். we need to know the God's timing. கர்த்தருடைய டைமை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கர்த்தருடைய டைமை நம்ம ஸ்டாப் பண்ணவும் முடியாது. wait for the God's timing. trust in God's process. அவர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் ஏற்ற வேலைக்காக காத்திரு, அடங்கி இரு. எஸ்தர் அடங்கி இருந்தாங்க. உடனே போய் அவங்க சொல்லலை. மூணாவது டைம் தான் அவங்க போய் ராஜாவின் இடத்துல தங்களுடைய காரியத்தை ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ கர்த்தர் அவர்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ண. ஸோ யூ நீட் டு நோ த டைம் அட் திஸ் டைம் அண்ட் ஸோ லாங்கஸ் அண்ட் அட் த டைம். 4 இடங்களில் நம்ம பார்த்தோம். காலங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காலத்தில் இதை காணும் அளவும் அண்ட் அந்த காலத்திலே என்று சொல்லப்படுகிறது. ஸோ காலங்களை உணர்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஸோ காட் இஸ் ஒர்க்கிங். ஆமான் மொர்தெகாய்க்கு 50 முழ தூக்கு மரத்தை ரெடி பண்ணும் பொழுது தான் அதே
மொர்தகாய்க்கு ஆண்டவர் அவருடைய தலையை உயர்த்தும்படிக்கு அவரை குதிரையில் உட்கார வச்சு ராஜ வஸ்திரம் தரித்து பொற்கிரீடம் சூட்ட வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறார். See, two forces are acting in our lives. God's force and also the force of darkness. இருளின் அதிகாரமும் கிரியை செய்து, ஆண்டவருடைய அதிகாரமும் கிரியை செய்து. இருளின் அதிகாரம் வெற்றி பெற மாதிரி இருக்கும், ஆனால் இருளின் அதிகாரம் வெற்றி பெறவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட நாமம் எந்த நாமம்னா இயேசுவின் நாமம். ஸோ அந்த இயேசுவின் நாமம், இயேசுவின் அதிகாரம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும்படிக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளே அவசரப்பட்டு முந்திக் கொள்ள வேண்டாம். நான் பேசிடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன். நோ, we are going to wait. இந்த இசக்கரனுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். we are going to pray and receive the anointing of Issachar today. அதை ஜெபித்து பெற்றுவிட்ட பிறகு நம்ம லைஃபே வேறு மாதிரி தான் மாறப்போகுது. நம்ம வெயிட் பண்ண போகிறோம். நம்மளே காரியத்தை செய்ய நம்முடைய கரங்களை நீட்ட போகிறதில்ல, நம்மளே நம்முடைய காரியத்தை பேச நம்முடைய வாய்களை திறக்க போகிறதில்ல, நம்முடைய காரியத்தை செய்யும்படிக்க அந்த இடத்துல நம்ம போய் நிற்க போகிறது இல்லை. கர்த்தர் செய்யும்படிக்க அவருடைய ஸ்தானத்தை அவருக்கு கொடுங்க. அவர் வந்து செய்யட்டும். போதும், நம்ம செய்தது போதும், நம்ம பேசினது போதும், நம்ம அந்த இடத்துக்கு போனது போதும், அந்த மனுஷங்களை மீட் பண்ணது போதும். தேவஜனமே, enough is enough. இந்த நேரத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். The anointing of Issachar is going to come upon us. இசக்கருடைய அபிஷேகம், இந்த இசக்கரின் அபிஷேகம் எப்படி எஸ்தர் ராஜாத்தியை மொர்தகாயை நிரப்பி வழி நடத்தினதோ, இந்த காலங்களை அறியத்தக்க, காலங்களை உணரத்தக்க இந்த அபிஷேகம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே எழும்பி நிற்க போகிறோம். ஓ ஷதரபலதி ஆந்தனர பாக்கரபலபதரபலதியா ஓரி பலதியா ஷபரபலதியா கரபல ஓரி பலதியா ஷபரபலதி ஆந்தனர பாக்கரபலபதரபலதியா ஓரி பாபா பாபா ஷேரபலதி ஆந்தனரபா. காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்கதான ஒரு ஞானம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. காலாகாலங்களுக்கு நான் என்ன காரியங்களை செய்ய வேண்டும்ங்கிற யோசனை எனக்கு உண்டாகட்டும் அப்பா. தேவனாகிய ஆண்டவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, இரு கரங்களையும் விரித்து நாங்கள் கேட்கிறோம்ப்பா. இந்த உன்னத அபிஷேகம் எனக்கு வேண்டும், இந்த உன்னத அபிஷேகம் எனக்கு வேண்டும், இந்த உன்னத அபிஷேகம் என் குடும்பத்தின் மேல, என் தலைமுறைகள் மேல வேணும் தகப்பனே. அப்பா, எங்க காலங்கள் உங்க கரத்துல இருக்கிறதுப்பா. என் காலம் உங்க கரத்துல இருக்கு. ஆனா உங்க காலத்துக்காக நான் காத்திருப்பேன்ப்பா. Trust in God's timing. Trust in God's timing. யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குகிறதில்லை மகனே, தூங்குகிறதில்லை மகனே. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பயமே நம் வாழ்வினில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்கள். சொல்லுங்க சொல்லுங்க, நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே பயமே சொல்லுங்க, எந்த பயமும் எனக்கு இல்ல. எதிர்காலத்தை குறித்த பயம் எனக்கு இல்ல. என் காலம் என் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. கரங்களிலே நம்பிக்கை எல்லாம் இந்த நிலை மாறும். The things will change. புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே உயர்த்தி பாடுவோம், உயர்த்துவோம் உயர்த்துவோம், தேவனை உயர்த்துவோம். தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். அவரை
தான்ப்பா என் தஞ்சம். எனக்கு மாத்திரம் இல்ல, என் தலைமுறைகளுக்கு நீங்க தான்ப்பா தஞ்சம். உறங்குவதில்லை நீர், தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம், எல்லா பயங்கள், எல்லா திகில்கள், in Jesus mighty name, all kinds of fear flee away. இயேசுவின் நாமத்தினால பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே. சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகல மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் எங்கள் தெய்வம். சொல்லுங்க சொல்லுங்க, அவர்தான் தெய்வம். சொல்லுங்க, என் தலைமுறைக்கெல்லாம் அவர்தான் தெய்வம். சொல்லுங்களேன், யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. கர்த்தரை நோக்கி பார் மகனே, கர்த்தரை நோக்கி பார் மகளே. உன் சத்தத்தை உயர்த்து, உன் சத்தத்தை உயர்த்து. எந்தெந்த இடத்துல போய் பேசுனியே, இப்போ உன் ஆண்டவர்கிட்ட பேசுற நேரம். பேசு பேசு. ஓ ரீ கா வா ரா லா தி யா ஷபரபலதி ஆந்தனர பாக்கரபலபதரபா. ஓரி பலபதரியா ஷதரபலதி ஆந்தனர பாக்கரபலபதரபலபா. ஓரி பாபா பா ஷரபலதி ஆந்தனர பாக்கரபலபதரபா. ஓரி பாபா ஷதரபலதி ஆந்தனர பாக்கரபலபதரபா. ஓரி பாரி பா ஷதரபலபதர. இசக்கரின் அபிஷேகம், காலங்களை அறியத்தக்கதான இசக்கரின் அபிஷேகம், காலங்களை அறியத்தக்க இசக்கரின் அபிஷேகம். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள். Receive the anointing of Issachar. Receive the anointing of Issachar. Receive, receive, receive the anointing. Receive the anointing. Receive the anointing to know your time. காலங்களை அறியத்தக்கதான அபிஷேகம், காலங்களை அறியத்தக்கதான அபிஷேகம், காலங்களை அறியத்தக்கதான அபிஷேகம். ஓ ஷவரபலதி ஆந்தனர பாக்கரபலபதரபலதி ஆஜிபாக்கரபலபதரபா. ஓரி பாபா பாபா ஷேரபலதி ஆந்தனர பாக்கரபலபதரபல. ஓரி பலதி ஷவரபலதி ஆந்தனர பாக்கரபலம். எங்க வாயில இருந்து ஞானம் மாத்திரம் தான் வெளிப்படணும்பா. உங்க வாய் மேல கை வச்சு ப்ரே பண்ணுங்க. என் வாயில இருந்து ஞானம் மாத்திரம் தான் வெளிப்படணும். என் நாவிலிருந்து ஞானம் மாத்திரம் தான் வெளிப்படணும்பா. ஒரு போதும் அவசியம் இல்லாத வார்த்தை புறப்பட கூடாதுப்பா. என் வாயிலிருந்து ஞானம் மாத்திரம் தான் வரணும் ஆண்டவர். ஏற்ற வேளை இதெல்லாம் நான் பேசணும்ப்பா. எல்லா வேளையிலும் நான் பேசக்கூடாதுப்பா. என் தரத்தை நீங்க உயர்த்துங்க, என் தரத்தை நீங்க உயர்த்துங்க. ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் அந்த நாட்டுக்கே பிரதம மந்திரியா மாறினாரே. எப்படி? ஏன் ஒரு அனாதை பெண் அந்த நாட்டுக்கே ராணியா மாறினாங்களே? எப்படி எப்படி நடந்தது? இசக்கரின் அபிஷேகம். They waited for the right time. They waited for the right time. They waited for the Kairos scepter. கர்த்தர் தன்னுடைய செங்கோலை நீட்டுகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க. யூதாவின் செங்கோல் அவருடைய கரத்தில் இருக்கு.
அதை நீட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அவர் கிராண்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏற்ற வேலைக்காக காத்திரு மகனே, ஏற்ற வேலைக்காக காத்திரு மகனே. அவர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கியிரு. கர்த்தர் உன்னை உயர்த்தும் காலம் வந்தது. இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினால, இதோ எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்த எல்லா சத்துருடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள், தடைகள் சபிக்கிறோம். அக்கினியை போட்டு சுட்டரித்து போடுகிறோம். We break and bind it in the name of our Lord Jesus Christ. Open. Let the doors be open. Let the doors of blessings be open. Open in Jesus mighty name. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால பரலோகம் திறக்கப்படுவதாக. Let the doors of blessings open. இத்தனை நாள் இருந்த தோல்வி, இத்தனை நாள் இருந்த குழப்பம், இத்தனை நாள் இருந்த பயம் என்னை விட்டு நீங்கினது. இயேசுவின் நாமத்தினால தெளிந்த புத்தியை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா. தெளிந்த புத்தி எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு தெளிந்த புத்தி நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. நன்றி, எனக்கு தெளிந்த புத்தி கொடுத்துட்டீங்க. நான் எந்த நேரத்துல பேசணும், நான் எந்த நேரத்துல பேசக்கூடாது, எனக்கு நீங்க போதித்து நடத்த போற கிருபைக்காக நன்றிப்பா. Thank you Jesus. Thank you Lord. See this whole book, இந்த எஸ்தர் புத்தகத்துல 8 அதிகாரம் தான் இருக்கு. இந்த 8 அதிகாரத்துல கர்த்தர் என்னென்ன காரியத்தை மறைமுகமா செய்தார்ன்றதை நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது, வஸ்தி என்கின்ற ராணி தன்னுடைய பட்டத்தை இழந்து போகும்படிக்கு ஆண்டவர் அரேஞ்ச் பண்ணார். God arranged for the noble queen Vasti to lose her place. Next, competition. இந்த காம்படிஷன் கொண்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் கொண்டு வராரு. மூன்றாவது, எஸ்தரை அந்த காம்படிஷன்ல ஆண்டவர் நுழைய செய்கிறார். நாலாவது, எஸ்தர் அந்த காம்படிஷன்ல ஆண்டவர் ஜெயிக்க வைக்கிறார். ஐந்தாவது, ஆண்டவர் மொர்தெகாய்க்கு இந்த எஸ்தர் ராணி இடத்துல பேசும்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிறார். மொர்தெகாய் வாசல்ல உட்கார்ந்திருக்கார். ஆனா இங்க நாட்டுல என்ன நடக்குன்றத எஸ்தர் ராணி கிட்ட அவர் தெரியப்படுத்துகிறார். அடுத்தது, ஆண்டவரே இந்த டிக்ரிய ராஜ கட்டளையை விடுறார். எந்த ராஜ கட்டளை? ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி தேதி குறிக்கிறாங்க. இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பல நேரத்துல சில பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன்னா அப்பதான் நம்ம பலன் என்ன நமக்கு தெரியும், நம்ம லெவல் என்ன நமக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடி வர பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாது. இதுக்கு பிறகு நீங்க ரைஸ் ஆக போறீங்க. இதுக்கு பிறகு நீங்க கழுகை போல உயர போகிறீங்க, கழுகை போல பறக்க போகிறீங்க. இந்த காரியம் வந்ததுனாலதான் மொர்தெகாய் என்னவா மாறினார்னா பிரதம மந்திரியா மாறினாரு. இல்லனா மொர்தெகாய் சாதாரண மனுஷனா இருந்திருப்பாரு. இந்த காரியம் நடக்குது. அடுத்தது, ஆமான் என்ன பண்றாரு? ஆமானுடைய மனதுல உக்கிரம் வருது. God arranged it. God arranged that Haman should kill மொர்தெகாய். நெக்ஸ்ட் என்ன நடக்குது? God arranged Esther to delay. எஸ்தர் பண்றாங்க, டிலே பண்றாங்க. முதல்ல ராஜா கிட்ட போகும்போது டிலே பண்றாங்க. ரெண்டாவது, முதல் நாள் அந்த விருந்துல சொல்லல, டிலே பண்றாங்க. நெக்ஸ்ட், ஆமான் மறுபடியும் அவனுடைய உக்கிரம் ஏறுது. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு நைட்டு உறக்கம் வரவில்லை. அதுவும் ஆண்டவர் தான் பிளான் பண்றாரு. அடுத்த பிளானிங் பாருங்க. அந்த புத்தகத்தை அன்னைக்கு நைட் அவங்க எடுக்கிறாங்க, அந்த பேஜை படிக்கிறாங்க, அந்த கண்டென்ட் அவங்க படிக்கிறாங்க. மொர்தெகாய்க்கு நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவர் அன்றைக்கு அந்த காரியத்தை செய்தார். அதற்கு பிறகு அந்த 2ஆம் நாள் விருந்து அன்றைக்கு இந்த ராணி இந்த மொர்தெகாயினுடைய காரியத்தை கொண்டு இந்த ஆமானுடைய சதி திட்டத்தை முறியடிக்கும்படிக்கு அன்றைக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. கடைசியா எஸ்தர் ராணியும் மொர்தெகாயும் சேர்ந்து இந்த ராஜ கட்டளையை மாற்றி எழுதுறாங்க. இந்த ஹோல் ப்ராசஸ் எல்லாமே யாருடைய கரத்துல இருந்ததுன்னா கர்த்தருடைய கரத்துல. மகளே மகனே, உன் வாழ்க்கையும் அவர் கையில தான் இருக்கு. நம்புறீங்களா? உங்க வாழ்க்கை அவர்கிட்ட இருக்குன்னு நம்புறீங்களா? கொடுத்துருங்க.
கொடுத்துருங்க, அவர் கையில கொடுத்துருங்க, அவர் கையில கொடுத்துருங்க. அவர் நடத்தட்டும், அவர் நடத்தட்டும், அவர் நடத்தட்டும். அவர் வந்து கிரியை செய்யட்டும், அவர் கிரியை செய்யட்டும். நான் நம்ம பேச வேணாம், அவர் கிரியை செய்யறவருக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். தேவச்சனம் எல்லாமே அவரே செய்யட்டும் சொல்லிட்டு அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். Let's spend some good time with God. இந்த இனிமையான நேரத்துல அவர்கிட்ட பேசுங்க. உங்க ஹார்ட்டை திறந்து அவர்கிட்ட சொல்லுங்க. பண்ணுங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. நான் நிறைய நேரம் முட்டாள்தனமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன்ப்பா. மனசு பதறி, வாய் பதறி நான் பேசிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க இருக்கீங்கன்ற ஞாபகமே எனக்கு இல்லப்பா. நீங்க இருக்கீங்கன்ற அறிவே எனக்கு இல்லப்பா. நிறைய நேரம் நானே தீர்மானம் எடுத்து தோத்து போயிட்டேன்ப்பா. நிறைய நேரம் நானே பேசி காரியங்களை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இனிமே அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. இந்த நிமிஷத்துல நான் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா. இந்த நிமிஷத்துல அப்படி பண்ண மாட்டேன். இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட இந்த இசக்கரின் அபிஷேகத்தின் படைக்கு காலங்களுக்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஞானம் எனக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த அபிஷேகம் பல நுகங்களை எனக்கு முறித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓரி பலதியா சமரபலபத கரபலபதரபதியா தனரமா கரபலபத். இதோ நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது. இயேசுவின் நாமத்தினால தடைகள் முறிகிறது. இயேசுவின் நாமத்தினால மலைகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால தடைகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினால மலைகள் உடைந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். எல்லா நுகங்கள், எல்லா நுகங்கள், எல்லா நுகங்கள், எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. Let the anointing of Issachar come upon every one of you. Let the anointing of Issachar receive the anointing of Issachar today. Yes, you are going to do this. நீதாமா இதை செய்து முடிக்க போற. நீதான் மகனே இதை செய்து முடிக்க போகிற. கர்த்தருடைய செங்கோல் நீட்டப்பட்டது, கர்த்தருடைய செங்கோல் நீட்டப்பட்டது. The Kairos scepter, the Kairos scepter, the Kairos scepter is there before you. Touch it, touch it, touch it, touch it, touch it in Jesus mighty name. கர்த்தருடைய செங்கோல் உனக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய செங்கோல் உனக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்றைய தினத்திலிருந்து புதிய சிருஷ்டியாக உலகத்துக்குள்ள போங்க, புதிய சிருஷ்டியாக போங்க. உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் இன்னைக்கு திறப்பார் மகனே. இன்றிலிருந்து நீ ஆவிக்குரிய காரியங்களை கொண்டுதான் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நீ பார்க்க போற. ஆவிக்குரிய கண்களை கொண்டுதான் இந்த உலகத்தை பார்க்க போகிற. இயேசுவின் நாமத்தினால் அப்பேற்பட்ட உன்னத அபிஷேகங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. Don't deal things in flesh. Deal all the things in spiritual. ஆவிக்குரிய ரீதியாக எல்லா விஷயங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ண தேவனாகி ஆண்டவர் இன்றைக்கு இந்த இசக்கரின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி 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 செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இதிலே வாழ தரித்து நிற்க உம்முடைய முடிவு பரியந்தம் இதில் நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் கொடுத்த இந்த வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம்.
ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைக்குள்ள நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.